சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் போர்க்களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீல் மெழுகானால் தமிழகத்து கிடியொருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றார். இல்லை என்பா, உள்ளே சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையிலோர் கிளிசல் வந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அடைபட்ட கண்ணீர் அலை உடைத்த தத்தான் என்றான். அவன் புகைவிட்டு கிளம்பும் ஒரு புரியர, புகைவிட்டு குமுறும் ஏறி மலையர, பகைவெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் தூக்கினான், சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்துடுக கண்ணே என்றான். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான். கொடுத்தான். பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 எனவே முழங்கிற்று முரசு ஒலி. பார் பார் அந்த பைங்கிலியின் உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தோழரெல்லாம் வியந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாலும் கண்வெளியே சிரித்திட்டால் களத்திலேயே அத்தானுக்கு அடுத்தடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டார். கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரைக்கால்கள் உடைபட்டன, வேளப்படை முறிபட்டது, வேல்கள் பொறிபட்டன. எம் கொற்றவன் படைகள் கொட்டும் வேலிகை கோலை இடியின, கேட்குது கேட்குது என குதித்திட்டால் புதுப்பண்ண அமைத்திட்டார். வீரர்கள் வந்தனர், வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோருக்கு தோழிகள் வந்தனர், வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். அப்போது ஏனெந்த மனிதன் வந்தானோ இளவு செய்தி சொல்வதற்கு. என் அருமை பெண் பாபாய், கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேளென்றார். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மனவிழா மேடைதனில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளர் மார்பிலே வேல்தாங்கி நல் சாவிலே விழுந்து விட்டார். ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழ மாறனது அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதார். கொத்தான மலர் இந்த குடும்பம், அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தால் இழித்துரைத்தால் இது என்ன மிச்சம் என்றும் கனி அழுகி போனதென்றும் கதறி அழுதார். மணிவெல்லும் விழிகாட்டு மனைவெல்லம் மொழி உரைத்து பள்ளியரை கவிபாடும் நாளெல்லாம் அழுதானோ, இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் பிணங்கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் விழுந்து விட்டு அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தட்டும் போர் முரசம். பட்டதுதான் தாமம், கெட்டதுதான் கெட்டது நம் குடி, முழுவதுமே பட்டழிந்து போகட்டும் என எழுந்தாள். வட்டில்லா போல் கொண்ட இந்த நாட்டுக்கே அன்றி வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். வட்டிலினால் நாளி பார்த்து விதம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே இட்டு தான் மறுத்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விகளுக்கு ஆரமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டால் அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகுமிகு மலரை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றார். திரும்பி வந்து சாவோர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என்றார். என்ன வாங்கி வந்தார் என்றார். மானம் மானம் அடியாத மானம் என்றார். மகனே அதை சுவைக்க நீயும் வருக என்றார். வந்து விட்டான் குலக்கொழுந்து. குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றார். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்து விட்ட மரமாக போனதடா தம் கவலை. களம் சென்றார் மாண்டார். ஆனாலும் இந்த நிலம் உள்ள வரையில் மானம் காத்தார் என்ற பெயர் கொண்டார். மகனே, நீயும் உன் தோளிலே பலம் உள்ள வரை பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய்த்திரு நாடு, உடனே வாடு என தாவி அணைத்து தலைமகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்த காலை வடிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என வாழ்த்திவிட்ட திருவிடத்து காட்சியினை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்பூலை.